சென்னையில் சுத்தமாக எதுவும் இல்லை மழை. இப்போ மணி 11 ஆகுது, 11:35. இப்போதைக்கு இந்த புயல் எங்கே இருக்கலாம்? சிதம்பரத்துக்கு நேராக இருக்கு. எங்கே இருக்கு? சிதம்பரத்துக்கு நேராக பாருங்க, பரங்கிப்பட்டு. அதான் கரெக்டாக சிதம்பரத்துக்கு நேராக இருக்கு. கடலூருக்கு எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு அங்கே 24% மழை இருக்கு. ஒரு நிமிஷம், கடலூருக்கு வரையிருங்க. ரேடார் கவர் ஆன். சரி, நான் இப்போ தெரியும் பாருங்க. இப்போ அந்த புயல் எங்கே இருக்கு உங்களுக்கா தெரியும்? அங்கே பாருங்க கரெக்டா. இப்போ இது எங்கே போகுதுன்னா, இப்போ நேராக கடலூர் பக்கம் போகணும்னு பார்த்தோம், அங்கேயும் போல. புதுச்சேரி போகணும்னு பார்த்தோம், அங்கேயும் போல. இப்போ நேராக சென்னைக்கு போகுது. உங்களுக்கா தெரியும் பாருங்க எப்படி பார்த்தா அவனுக்கே தெரியும். இன்னைக்கு மழையின் மேகங்கள் கிடையாது. அதாவது காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் சிதம்பரத்தில் சரி மழை வளர்ந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ஆமாம், நம்ம 9 மணிக்கெலாம் சரி மழை, கடலையாக மழை பெஞ்சிருக்கு, அதே தெரிகிறது. ஆமாம் பாருங்க, 5 மணி 4 மணிக்கு நல்லா மேகம் சிதம்பரம் நல்லா மழை பெய்யுது. இப்போ இந்த புயல் எங்கே சுற்றுது பாருங்க. கரெக்டாக பாருங்க, க்யூட்டா. இப்போதைக்கு நம்ம டைமு 11:40. அந்த டைமுக்கு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் மேக்ஸிமம் மழை. இப்போதைக்கு மழை நம்மளுக்கு அதிகமாக இல்லை, புயல் மட்டும்தான். அது எங்கே கரை கிடக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை கிட்ட வந்திருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அது திரும்பியும் சுற்றி இங்கே தான் வருதா என்னன்னு தெரியல, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இருங்க வேலையை பாருங்க. இதுதான் இப்போது இங்கெல்லாம் பாருங்கள், இந்த மேகங்கள்லாம் மழை மேகங்கள் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நல்லாவே மழை மேகங்கள். இந்த மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே இருக்குது. சென்னையில் எப்படியா இருந்தாலும் ஒரு அளவுக்கு அதிகமாக மழைகள் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஆனால் திருவள்ளூர் இருக்கும் கம்மியாக தான் இருக்குது. பார்ப்போம். திருச்சிராப்பள்ளி இந்த புயலானது மழையை மட்டும்தான் தரும், அதிக அளவில் காற்று தராது. அதனால் யாரும் கவலைப்படாது. ஓகே, இலங்கையில் இருந்து எங்கே வருது பாருங்க.